கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு பொறுப்புகளை நிறைவேற்றுதல். இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். தியானம். இந்த உலகிலே சட்டங்கள், ஒழுங்குகள், முறைகள், அதிகாரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, வீட்டிலே தாய் தந்தையருக்கு தங்கள் பிள்ளைகளின் மேல் அதிகாரம் உண்டு. அதனால் அவர்களை எப்போதும் அடித்து தண்டிப்பது சரியாகுமோ? ஓயாமல் பிள்ளைகளை கடிந்து கொண்டிருப்பது பெற்றோருக்கு ஏற்புடைய பண்பு ஆகுமோ? பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வேதத்திலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனினும் தேவனை அறிந்தும் தேவனோடு வாழாமல் தன் கண் போன வழியில் நடக்கும் ஒரு தகப்பன் பிள்ளைகளுடைய விஷயத்திலே வேதம் இப்படி சொல்கின்றது என்று தன் மகனை அடித்து திருத்துவது எப்படியாக இருக்கும்? நாம் பொறுப்புகளில் இருக்கும் போது தேவனோடு உள்ள நம்முடைய உறவு உறுதியாக இருக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவ ஆவியானவர் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்துவார். சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார். நான் அதிகாரத்திலே இருக்கிறேன், எனக்கு இத்தனை வருட அனுபவங்கள் இருக்கின்றது என்று தேவ வழிநடத்துதலை எந்த அதிகாரியும் தள்ளிவிட முடியாது. இப்படியாகத்தான் அக்காலத்திலே வாழ்ந்த பரிசேயர்கள், வேத பாரகர்களில் பலர் தாங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணி உணர்வற்றவர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தார்கள். பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்து அதிகாரம் உண்டு. பிள்ளைகள் நல் வழியிலே நடப்பதற்கு அந்த அதிகாரம் மாத்திரம் போதாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எனவே நீ அதிகாரம் உள்ளவனாக இருந்தால் முதலாவதாக கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நட. அப்பொழுது நீ ஞானம் உள்ளவனாய் நடந்து கொள்வாய். ஜெபம் செய்வோம். சகலமும் அறிந்த தேவனே, நான் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.